ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். ஹேர் கிளிப் வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அது நல்லா காய விடுங்க. நான் வந்து காயறதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சுகர் பீடாக வந்து ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டூ சுகர் பீடாக ஃபுல்லாக போடுங்க. அந்த ஸ்டோன் காஞ்ச அப்புறம் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரவுண்டு சுகர் பீட் போட்ட அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் வந்து ரைஸ் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் பீட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரவுண்டாகவே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் பீட் ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஒன்று ஒன்றா இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 8 ரைஸ் பீட் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து ஒன் மோர் சுகர் பீட் ரவுண்ட் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சுகர் பீடாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சிம்பிள் டிசைன் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ வந்து சுகர் பீடை வந்து ரெண்டு சுகர் பீடாக வச்சு இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு சுகர் பீடாக வச்சு. அடுத்த லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் செயின் எடுத்து ஒட்டிட்டு அது மேலே கட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னாலே இது கட் ஆகிடும். கட்டரை வச்சு கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து அது மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதில் ஸ்டிச் போட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பீட் கொடுத்துக்காங்க. நான் இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ரெண்டு சுகர் பீடாக தான் எப்பவும் போல் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அவ்வளோதான் கொடுத்துட்டேன். அடுத்த ரவுண்ட் வந்து இந்த பேர்ல் பீடு வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கோல்டு கலர் 4mm பீடே கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பேர்ல் பீடு வந்து 4mm சைஸில் வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். அது ஒரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ரெண்டாக பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பேர்ல் பீடு வந்து 4mm கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஜரி த்ரெட்டில் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட போகிறோம். அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த துணியோட நூல்லாம் அப்படியே பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம
இந்த செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டுக்கிறோம். 2 லைன் போட்டுட்டு க்ளூ வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த துணியோட நூல் வந்து எடுத்துக்கிட்டு வராது. ஸோ வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ போட்டுட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன் 2 லைனு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிளாத்து விட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அந்த சைடில் இருக்க சரி த்ரெட்டில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே கலண்டு வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம நிறையாவே க்ளூ வச்சுட்டு அது மேலே இதே கலர் கிளாத் வந்து ஒன்று ஒட்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கிளாத் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க, டிக்டாக் கிளிப்பு. இதில் B7000 க்ளூ வந்து வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுறோம். தண்ணியில் பட்டாலும் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த க்ளூன்னு கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டு இப்போ அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். நல்லா இதை காய விடணும். 24 ஹவர்ஸ் காய விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஞ்சிட்டு வரவே வராது. இதான் ஃபைனல் லுக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.